3, 2, 1, let's go. ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து கீவேர்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து எப்படி ஆட் பண்ணணும், அது எங்கே இது எடுக்கணும் அப்படிங்கிறத நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருக்கீங்க ப்ரைவேட்டில். ஓகேவா? இப்போது அதுக்குண்டான வீடியோஸ் தான் இது. எல்லாருமே நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி தெரிஞ்சவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ தான் எனக்குமே ஒரு மோட்டிவேஷனலாக ஒரு அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே எனக்குமே ஆசையாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நான் போய்க்கிறேன். ஓகே, இப்போது யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகிடுச்சா? என்னோடய லோகோ டச் பண்ணி நான் உள்ளே போய்க்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் யுவர் வீடியோஸ்ன்னு இருக்கா, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போது இதில் என்னோடய வீடியோ ஒன்று நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது பாருங்கள், இந்த மோர்னு இருக்குது இல்லையா? இங்கே பாருங்கள், இதில் மோர், இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இதை டச் பண்ணதுமே கீழேயும் மோருன்னு கேட்குது, அதை டச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல தான் நம்ம வந்து கீவேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணணும், இது எங்கேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அந்த டிஸ்க்ளைமர் வந்து எங்கள் சிஸ்டர் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ள ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து டிஸ்க்ளைமர் வந்து ஆட் பண்ணணும். சரியா? இந்த மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இப்போது இந்த கீவேர்ட்ஸ் வந்து எங்கே போய் எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? அப்படியே நம்ம வந்து பேக் வந்துக்கலாம். இப்போது ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, SEO டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த உள்ள இருக்குது பாருங்கள், இதுதான் அது. இப்போது இது உள்ள நம்ம வந்து போய்க்கலாம். சரியா? போனதுமே நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் இந்த உள்ள இருக்குது பார்த்தீங்களா, கீவேர்ட்ஸ்னு இருக்கா, இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் வந்து டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது கீவேர்டு வந்து நான் டச் பண்ணிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன ஒரு குக்கிங் வீடியோவே நம்ம போடுறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரியாணி செய்வது எப்படி அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து போடலாம். சரியா? இப்போ பாருங்கள், நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல சிக்கன் பிரியாணின்னு போட்டுக்கிறேன். என்னோடய ஃபேவரட் அதுதான், சிக்கன் பிரியாணி. ஓகே, போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த சர்ச் பார் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம். சரியா? இதை டச் பண்ணதுமே நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் பாருங்கள், இதில் எவ்வளோ பேர் வந்து இதை எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு 34. ஓகே, இவ்வளோ ரேட்டிங் வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். சரியா? இது வந்து காப்பி ஆல்னு கேட்குதா இந்த இடத்துல, இதை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. சரியா? நம்மளுக்கு பிடிச்சதை வந்து நம்ம சூஸ் பண்ணி காப்பி செலக்ட், நம்ம வந்து செலக்ட் பண்ணதை மட்டும் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்கள், சிக்கன் பிரியாணின்னு ஒன்று இருக்கா, அதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்புறம் சிக்கன் பிரியாணி இந்த இது ஒன்று இருக்குது. அப்புறம் சிக்கன் பிரியாணி ரெசிபி, சிக்கன் பிரியாணி இன் ப்ரெஷர் குக்கர், ஓகே, பிரியாணி ரெசிபிஸ், பிரியாணி, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டு, இந்த மாதிரி நீங்கள் என்ன வந்து வீடியோ போடுறீங்களோ அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, கோழி பிரியாணி இந்த மாதிரி. ஓகே, சிக்கன் பிரியாணி இன் தமிழ். ஓகேவா? அப்புறம் சென்னை ஸ்ட்ரீட் ஃபுட், இந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது போதும். பிரியாணி ரெசிபி, இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது காப்பி செலக்ட் அப்படின்னு இந்த உள்ள இருக்கா, இதை வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி ஆயிடுச்சு பாருங்கள். சரியா? இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், பேக் வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம யூடியூப் சேனல் இருக்குது இல்லையா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். சரியா? இப்போ நம்ம இந்த யூடியூப் சேனல் இருக்கா, இதில் நம்ம அப்லோட் பண்ணும் போது இந்த இடத்துல போடணும். இதுங்க சிக்கன் பிரியாணி, இது வந்து என்னோடய வீடியோஸ் தான். ஓகேவா? இப்போது நான் இதில் வந்து கீவேர்டு ஆட் பண்ணுற பாருங்கள். இந்த 3 டாட்டை வந்து நம்ம வந்து டச் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ நான் உங்களுக்காக தான் ஆட் பண்ணி காட்டுறேன். இதில் இந்த எடிட் அப்படின்னு இருக்குது இல்லையா, இந்த இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். சரியா? இதை நீங்கள் டச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரியா? இதில் நீங்கள் இங்கே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்குது இல்லையா, இந்த இருக்குது பாருங்கள், இந்த இடத்த நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள். இதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பார்த்தீங்களா, எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? இதில் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இதை இப்போ காப்பி பண்ணினது இந்த இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அதை பற்றி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். சரியா?
டிஸ்க்ளைமரும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போது அப்படியே இந்த பேக் பட்டன் அழுத்தி வெளியில் வந்துட்டு இப்போ நம்ம சேவ் கொடுத்துடலாம். ஓகே, மேலே சேவ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அதை வந்து நம்ம இப்போது கொடுத்துக்கலாம். சரியா, இந்த இருக்குது பாருங்கள், சேவ் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போது நமக்கு அதில் வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கீவேர்ட்ஸ் வந்து நம்ம என்னென்ன செய்கிறோம், என்ன வீடியோஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீவேர்டு வந்து நம்ம SEO அந்த ஆப்பில் நம்ம போயிட்டு டைப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய கீவேர்ட்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, மக்கள் வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு அது நிறைய வேர்டு இருக்கிறதுனால நம்மளோட வீடியோ வந்து யூடியூபே கொண்டுட்டு வந்து ஃபஸ்ட்டில் வைக்கும். சரியா, இது மூலிமா நம்மளுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லைக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.